நம்ம ருத்ராஜுக்கு இந்திய அணியில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து மறுபடியும் கிடைச்சிருக்கு. எந்த அணியில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு, ஆடு லெவலில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குமா, ஆடு லெவலில் இவர் எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே ஜெமி ஓர்டனோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே முன்னாள் வீரர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. யார் அந்த வீரர், அவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கணும்னா லைக்கே கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெமி ஓவர்டனோட ரீப்ளேஸ்மெண்ட்டை பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கேல பார்த்துருந்தோம். நம்ம சாம் கரன், அது மட்டும் இல்லாமல் ஜெமி ஓவர்டன், இவங்க தான் வெளிநாட்டு வீரர் வரிசையில் வந்து ஆல்ரவுண்டராக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஐபிஎல் அந்த 2 மேட்சை வந்து மிஸ் பண்ண போகிறாங்க. இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. யார் அந்த வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிட்சல் தான். ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே டீமுக்காக வந்து விளையாண்டு கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீமோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருக்கு. ஸோ இதன் காரணமாக இவரை சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சிஎஸ்கே பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு ஆல்ரவுண்டர் வந்து தேவைப்படுதாரு. அந்த இடத்துல இவர் யூஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி அன்சோல்டு வந்து ஆயிருந்தாரு. நம்ம சிஎஸ்கே இவரை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வராங்களா இல்லையா அப்படின்னு. அடுத்து நம்ம ருத்ராஜை பார்த்தலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்திய அணியில் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு நம்ம ருத்ராஜுக்கு. ருத்ராஜ் மட்டும் இல்லை, நம்ம கலீல் அகமது, அது மட்டும் இல்லாமல் அன்சுல் கம்போஜ், இவங்களுக்கான வாய்ப்பு வந்து இப்போ வந்து கிடச்சிருக்கு. பவுலிங் லிஸ்ட்டில் நம்ம கலீல் அகமதும், ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் நம்ம அன்சுல் கம்போஜும் வந்து இருந்துட்டு இருக்காங்க. பேட்டிங் வரிசையில் நம்ம ருத்ராஜ் வந்து இருக்காரு. இப்போதைக்கு ஆடு லெவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலீல் அகமதுக்கு ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்துருக்கு. ஏன்னா ஐபிஎல்ல நல்லாவே வந்து பவுலிங் பண்ணியிருக்காரு. பட் அன்சுல் கம்போஜை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. நம்ம ருத்துவோட ஆடு லெவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் வந்து இல்லை. அதுக்கான காரணம் நம்ம கில்லு, சாய் சுதர்சன், இவங்க 2 பேரும் வந்து ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க தான் வந்து ஓப்பனிங் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ருத்துக்கும் ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அதுவும் அந்த ஒன் டவுன் இடத்துல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான காரணம் ஐபிஎல்ல ஒன் டவுனில் வந்து கலக்கியிருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்கில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ஒன் டவுனில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஏன்னா நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருக்காரு. ஆடு லெவனை பொறுத்த வரைக்கும் இவருக்கான வாய்ப்பு வந்து கன்ஃபார்மாக கிடைக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கிலாந்துக்கு எதிரான ஏ ஸ்குவாடை வந்து இந்தியா சார்பாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் தான் நம்ம ருத்ராஜுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாரு. இப்போதைக்கு இன்ஜுரியிலிருந்து மீண்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல கம்பேக்காக கொடுத்தாரு அப்படின்னா இந்த அணியில் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ருத்ராஜுக்கு ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குது? அப்படி கிடைச்சா என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.